ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான முக்கியமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிடிடி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருமலையில பிரம்மோற்சவத்தோட கருட சேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்தர்களோட கூட்ட நிலவரம், தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நாளைக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை நிறைய பேர் தரிசனத்துக்கு பிளான் பண்ணிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் ரூம்ஸ்லயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆன்லைன்ல 22, 23ஆம் தேதிக்கெல்லாம் ஓபன் பண்ணாம இருந்தாங்க ரூம் புக்கிங். ஸோ அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதனால கண்டிப்பா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நாளைக்கு நாளான்றைக்கு தரிசனம் போறவங்களும் பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு திருமலையில பிரம்மோற்சவத்தோட கருட சேவை நடக்குது. மற்ற நாட்கள்ல வரக்கூடிய வாகன சேவாவை விட இந்த பிரம்மோற்சவத்துல நடக்கிற கருட சேவை அன்னைக்கு தான் பக்தர்களோட எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். 2ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரியும், மாட வீதிகள்ல கேலரிஸ்ல இந்த கருட சேவையை தரிசனம் பண்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே டிடிடி பண்ணியிருக்காங்க. கேலரியில காலையிலதே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு இந்த மாதிரி எல்லா விஷயத்தோட அரேஞ்ச்மெண்ட்டும், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து டிடிடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு யாராவது திருமலையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பத்தி நீங்க பார்க்கக்கூடிய வீடியோலயோ இல்ல டெலிகிராம்லயோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ரூம் புக்கிங் பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து ஓபன் பண்ணல. அது மட்டும் இல்லாம சிஆர் ஆஃபீஸ்ல க்ரௌட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னில இருந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரம்மோற்சவ டைம்ல ஜிஎன்சி டோல்கேட், அதே மாதிரி உங்களுக்கு எம்பிசி கவுண்டர்ஸ், ஸோ ஆஃப்லைன்ல முன்ன ரூம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கவுண்டர்ஸும் இப்போ வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா சிஆர் ஆஃபீஸ் போக தேவையில்லை உங்களுக்கு. பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே சிஆர் ஆஃபீஸோட ஜிஎன்சி மற்றும் எம்பிசி கவுண்டர்களையும் ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிலிகிரிம்ஸ் போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. யாராவது நாளைக்கு ரூம் புக் பண்றதுக்காக போறீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால மற்ற கவுண்டர்ஸையும் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு காலையில நிறைய பேர் ஈஸியாவே ரூம் வந்து கிடைச்சிருச்சு, சிஆர் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ற டைமை விட இங்க ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎன்சி எம்பிசி கவுண்டர். ஸோ இந்த எம்பிசி கவுண்டர் வந்து ஸ்ரீவாரி மட்டும் முடிகிற இடத்துல இருக்கு. இங்க எல்லாமே ஆஃப்லைன்ல உங்களுக்கு ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கவுண்டரும் செக் பண்ணி பாருங்க. ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அங்கேயும் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆஃப்லைன் ரூம்ஸ் இந்த பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சிஆர் ஆஃபீஸ்ல மட்டும் இல்லாம மற்ற கவுண்டர்ஸ்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய க்ரௌடோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காலையில ஒரு 6-6:30 மணிக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துமும் க்ரௌட் அதிகமாக தான் இருக்கு. லைன்லயே ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அதனால மற்ற கவுண்டர்ஸ்லயும் செக் பண்ணி பாருங்க. அவைலபிள் இருந்தா தாராளமா வாங்கிக்கலாம். அடுத்தது இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் காலையில ஒரு 9 மணி ஸ்டேட்டஸ்க்கே உங்களுக்கு எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள ஓபன் பண்ணுவாங்க. எல்லா டோக்கனும் முடிஞ்சது. அங்கேயுமே க்ரௌட் ஹெவி தான். ஸ்ரீவாரி மெட்டில மட்டும் 9 மணி ஸ்டேட்டஸ் படி 22ஆம் தேதி இன்னைக்கான ஈவினிங் ஸ்லாட்ல 5 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 1119 டிக்கெட். மேபி இந்த டிக்கெட்டும் இப்ப முடிஞ்சிருக்கலாம். மேபி நீங்க அந்த பக்கம் வந்து போறீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த கருட சேவை அன்னைக்கு கண்டிப்பா வந்து ஃப்ரீ தர்ஷன்ல எல்லாம் க்ரௌட் ரொம்பவே ஹெவியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணப்ப டிடிடி என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, பக்தர்கள் வந்து பெருமளவுல வருவாங்க, அதனால கொஞ்சம் தர்ஷனுக்கு அதிகமாவே டைம் ஆகும், வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. ஆனா நேத்து வரைக்குமே நேரடி இலவச தரிசனமே 2 மணி நேரத்துல சாமி பார்த்திருக்காங்க. 300 ரூபா தரிசனம்லாம் 1 மணி நேரத்துல பார்த்திருந்தாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருந்துச்சு. ஆனா அதோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு அப்படியே காலையில சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில வந்து டிபிசி வரைக்கும், நாராயணகிரி ஷெட் எல்லாம் தாண்டி டிபிசி வரைக்கும் லைன்ல இப்போ வந்து பக்தர்கள் வெயிட் பண்றாங்க அப்படின்றது தான் ஸ்டேட்டஸ். 24 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான ஸ்டேட்டஸா இருக்கு. ஏன் சடனா இவ்வளவு க்ரௌடு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு நைட்டு கருட சேவை இருக்கு அப்படின்றனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலே சாமி பார்த்துட்டு கேலரியில வந்து நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா கருட சேவை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே டிக்கெட் இல்லாத எல்லாரும் போயிட்டு டைரக்ட் ஃப்ரீ தர்ஷன்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால வெளியில வரைக்கும் லைன்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்தோட ஸ்டேட்டஸ். அப்போ நீங்க வந்து நினைக்கலாம், நம்ம வந்து இப்போ டிக்கெட் அவைலபிள் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நீங்க போயிட்டு நீங்க கருட சேவை பார்க்கலாம். ஆனா எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு காலையில தான் கவுண்டர்ல தருவாங்க. அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணி கீழே வாங்கிட்டு போற மாதிரி போகலாம். இல்லைன்னா கருட சேவை பார்த்துட்டு நாளைக்கு கூட நீங்க வந்து டைரக்ட் தர்ஷன்ல ஜாயின் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரக்கூடிய அவ்வளோ க்ரௌடும் டோக்கன் வாங்கல அப்படின்னும் போது அவங்க எல்லாமே நேரடி இலவச தரிசனத்துக்கு தான் போவாங்க.
அதனால கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கும் க்ரௌடு ஹெவியா தான் இருக்கும். புரட்டாசி ஃபர்ஸ்ட் நாளைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையும் க்ரௌடு ஹெவியாவே தான் இருக்கும். நாளைக்கு வர தர்ஷன், இன்னைக்கு வந்த தர்ஷன் எல்லாம் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வரைக்கும் க்ரௌடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்லாம் இருக்கு. ஸோ அதனால கண்டினியூவா உங்களுக்கு வந்து ரஷ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பிளானிங் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அடுத்ததா ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டோட ஓப்பனிங் அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. அதுல வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. 22ஆம் தேதி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க 300 தரிசனத்துக்கு. அதனால நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, மீதி இருக்க நாள்லாம் எப்ப வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரம் நாங்க அத பத்தி டெசிஷன் எடுத்துட்டு எப்போ ஓப்பன் பண்றோம் அப்படின்றத நாங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவோம். 23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 நாட்களுக்கான புக்கிங்கை நாங்க டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதை பத்தின அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதனால நீங்க வந்து இந்த 10 நாட்கள்ல தரிசனம் போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிசம்பர்ல வந்து அதுக்கு முன்னாடி நாட்கள்ல டிக்கெட் புக் பண்ணிடாதீங்க. 300 தர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கேப் வந்து 30 நாள் கேட்கும். இதுவே நீங்க வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தரிசனம் போற பிளான் இருக்கு அப்படின்னா 500 வர்ச்சுவல் சேவால டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல டிக்கெட் புக் பண்ணிட்டும் நமக்கு 300 தர்ஷன் டிக்கெட் வந்து ஆதார் வச்சு புக் பண்ண முடியும். இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவை இருக்கு. இந்த 12 மணி அப்படின்றது உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 1 மணி 2 மணி வரைக்கும் கூட இருக்கும். ஒவ்வொரு இடமா வந்து நிறுத்தி நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வருவாங்க. ஸோ எல்லா பக்தர்களும் தரிசனம் பண்ணக்கூடிய வகையில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கருட சேவைக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்னப்பிரசாதம் வந்து மாடல் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய கேலரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து கேலரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி ஃபெசிலிட்டிஸ், ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய கருட சேவை நாள்ல அதிக அளவுல வரும் பக்தர்களுக்காக வசதிகளை டிடிடி வந்து விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சுமார் வந்து கேலரிகள்ல 2 லட்சம் பக்தர்கள் காத்திருப்பார்கள். கருட சேவை தரிசனத்திற்காக உள்வட்ட சாலை மற்றும் வெளிவட்ட சாலையில் காத்திருக்கும் பக்தர்களை சுப்பதம், அதே மாதிரி தென்மேற்கு மூலை, கோவிந்த நிலையம், வடமேற்கு வாசல், வடகிழக்கு வாசல் வழியா காட்சியகங்களுக்குள் அனுமதிக்க அதிகாரிகள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கேலரிஸ்க்கும் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் வழியா வரணும்ன்ற அந்த அரேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இரவு 7 மணிக்கு கருட வாகன சேவை தொடங்கி நள்ளிரவு அதாவது ஏர்லி மார்னிங் 2 மணி வரைக்கும் மெதுவாக முன்னேறி பக்தர்கள் அனைவரும் தரிசனம் செய்யும் வகையில திட்டம் வந்து தீட்டப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கருட சேவை தரிசனத்திற்காக வெளியில் காத்திருக்கும் பக்தர்கள் தங்கள் முறை வரும் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து பாதுகாப்பு துறையின் விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாத்ருஸ்ரீ தடிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடத்துல காலையில 8 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் தொடர்ந்து அன்னப்பிரசாதங்கள் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. காலை முதல் இரவு வரைக்கும் கேலரிகள்ல புளியோதரை, தக்காளி சாதம் இந்த மாதிரியான பாக்கெட்ல கொடுக்கக்கூடிய எல்லாமே சாதம் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் மூலமா விநியோகிக்கிறதுக்கான நடவடிக்கைகளும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கெட்டுகள் போன்றவையும் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்காக 2 லட்சம் மோர் பாக்கெட்டுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. பிரம்மோற்சவ நாட்கள்ல கூடுதலாக 247 பேரும், கருட சேவைக்கு கூடுதலா 774 பேரும், கோவில்ல 4 மாட வீதிகள், அதே மாதிரி ஷெட்டு, ஸ்டே பண்ணக்கூடிய இடங்கள் மற்றும் பொதுவான வளாகங்கள்ல கழிப்பறை வசதிகள் மற்றும் சுகாதாரத்தை சிறந்த முறையில பேணுவதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்காக இந்த 4 மாட வீதியில இருக்கக்கூடிய கேலரியில 524 ட்ரம்ல வந்து குடிநீர் வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி சேவர்கள் மூலம் குடிநீர் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கதா டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாதுகாப்பு பணியில எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆர்டிசி பேருந்துகள்ல 3000 ட்ரிப்புகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சுமார் 3 லட்சம் பேர் வரைக்கும் ஏத்திட்டு போறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு 2 வீலர்ஸ்லாம் அலௌடு கிடையாது. அதனால கீழே இருந்து மேல வரவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை 6 மணில இருந்து 23ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 6 மணி வரைக்கும் காட் ரோட்ல டிடிடி வந்து 2 வீலர்ஸ் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம திருப்பதியில இருக்கக்கூடிய அலிப்பிரி பழைய சோதனை சாவடியில 2 வீலர்ஸை நிறுத்துறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க.
அதே போல இந்த கருட சேவையை பார்க்கறதுக்காக 20 இடங்கள்ல பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் வந்து அமைச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அன்னதான வளாகம், பக்தர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களான அருங்காட்சியகம், இந்த மாதிரி வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், இந்த எல்லா இடத்துலயுமே வந்து பெரிய பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் வந்து இந்த கருட சேவையை பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளுக்காக செஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தரிசனம் போற இருக்கவங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சேஃப்டியும் கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க. அதே போல இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கருட வாகன சேவை நடக்கும்போது என்ன ஆரத்திக்கு மட்டும் அலௌட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி சலக்கட்ல பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியா இன்னைக்கு 22ஆம் தேதி கருட சேவை நடக்குது. இந்த கருட சேவையில சர்க்காரு ஆரத்தி மட்டுமே நடைபெறும். மற்ற ஆரத்திகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு போயிருக்கவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு 23ஆம் தேதி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையே போகலான் இருக்கவங்களும் இப்போ இருக்கக்கூடிய க்ரௌடோட அப்டேட், இன்னைக்கான ஸ்பெஷல் டேஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். நேரடியாக போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றது தான் இன்னையோட ஸ்டேட்டஸ். இது நாளைக்கு மேபி வந்து 30-36 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல போறீங்கன்னா 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்றதுக்கான கவுண்டர் சிஆர் ஆஃபீஸ் மட்டும் இல்லாம எம்பிசி ஜிஎன்சி டோல்கேட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பழைய கவுண்டர்ஸும் இப்போ ஒர்க் ஆகுது. அதையும் திரும்ப வந்து உங்களுக்கு ரூம்ஸ் புக்கிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. நீங்க ரூம்ஸ் புக் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு கீழேயே ஸ்டே பண்ண முடியும்னா கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசத்திலையும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் ஆஃப்லைன்ல ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறவங்க அதில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டு திருமலைக்கு வந்து தரிசனத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2-3 நாட்களுக்கு ரூம் புக்கிங்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சனி ஞாயிறு லீவ் வருது, ப்ளஸ் வந்து புரட்டாசி சனிக்கிழமை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலாக வரும்போது கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர நீங்கள் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவோட சந்திக்கலாம். நன்றி.